இந்த டவரை பார்த்தாலே நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஸோ நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா பட்டு கேவ், மலேசியாவில் இருக்க முருகர் கோவிலுக்கு வந்திருக்குங்க. பாதி மலேசியா எப்பயே தெரிஞ்சிட்ருக்கு. தைப்பூசெல்லாம் வந்து அவ்வளோதான் போல். ஹலோ மக்களே. ஸோ இந்த டவரை பார்த்தாலே நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஆமாங்க, நாங்கள் ட்வின் டவர்ஸ் வந்துட்டேன். ஸோ நாங்கள் பார்த்தீங்கன்னா கென்திங்கில் வந்து ஸ்டே பண்ணல. காசு பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருந்துது. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் தட் நான் என்ன பண்ணிட்டேன்னா இங்கே ட்வின் டவர் வந்து ஸ்டே பண்ணிட்டேன். இதுக்கு முன்னாடியே நான் வந்து ட்வின் டவர்ஸ் வந்து வந்தேங்க. பட் அந்த டைம் பார்த்தீங்கன்னா நான் லேட்டாக வந்ததுனால லைட்ஸ்லாம் வந்து ஆஃப் பண்ணிட்டாங்க. பட் இந்த டைமு லைட்ஸ்லாம் போட்டு செம்மையாக இருக்குது பில்டிங்கு. ஸோ இந்த ட்வின் டவரை பற்றி சொல்லணும்னா இதில் வந்து 88 ஃப்ளோர் இருக்குங்க. அது இல்லாமல் ஒரு அப்சர்வேஷன் டெக், அதாவது 86th ஃப்ளோரில் இருக்குது. ஸ்கை பிரிட்ஜ் பார்த்தீங்கன்னா 2 பிரிட்ஜ் வந்து கனெக்ட் பண்ணுது பார்த்தீங்களா, அது வந்து ஸ்கை பிரிட்ஜு. ஸோ இது இல்லாமல் அண்டர் கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 லெவல் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதை பற்றி உங்களுக்கு இன்னும் நிறைய தெரிஞ்சதுன்னா கமெண்ட்ஸில் போடுங்க. நைட்டு நான் இங்கே ஸ்டே பண்ணிவிட்டு குலாலம்பூரில் ஸோ இந்த ட்வின் டவர்ஸ்லாம் பார்த்துட்டு ஸோ ஏர்லி மார்னிங் பார்த்தீங்கன்னா பத்து கேவ், நம்ம முருகர் கோவில் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே போகலான்னு பிளானுங்க. ஹலோ மக்களே. ஸோ நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா பட்டு கேவ், மலேசியாவில் இருக்க முருகர் கோவிலுக்கு வந்திருக்குங்க. எப்படி பிரம்மாண்டமாக இருக்குது பார்த்தீங்களா கோவில். சொன்ன மாதிரி கூட்டம் நிறைய இருக்குங்க. பில்லா படத்தில் பார்க்கும்போது பயங்கரமாக இருந்தது. இப்போ நேரில் பார்க்கும்போது இன்னும் பயங்கரமாக இருக்குது. ஒரு வியூவை நான் காட்டுறேன், அப்படியே பார்த்துட்டு வாங்க. கூட்டம் நிறையா இருக்கீங்க. எல்லோரும் வ்ளாக்ஸ் எடுத்துகிட்ருக்காங்க, சாமி கும்பிட்டு வந்திருக்காங்க. லாட் ஆஃப் ஃபாரினர்ஸ் டூ. நிறைய டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பீப்புளை வந்து இங்கே பார்க்கலாம். ஹைட்டை பார்த்தீங்களா, எவ்வளோ ஹைட் இருக்குது. கலர் கலராக ஸ்டெப்ஸு உள்ளே விடுவாங்களான்னு தெரில. ஷார்ட்ஸ் வச்சு ட்ரை பண்ணி பார்ப்போம். செம்ம வெயிலுங்க, நிற்க கூட முடியல. நம்ம ஊர் மாதிரி சரியான வெயிலுங்க. பட் இந்த வெயிலையும் கூட்டம் வந்து நிறைய கூட்டம் வந்திருக்குங்க. வாங்க மக்களே, உள்ளே போய் பார்க்கலாம், எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. அங்கே நம்ம அப்படியே உள்ளே போவோம். நிறைய பேர் ஷூஸோடு மேலே போகிறாங்க. ஐ திங்க் மேலே போய் கைட்டுக்கலாம்னு நினைக்கிறேன். மேலே போகலாமாங்க. முருகா எல்லாத்துக்கும் நல்லதாக கொடுங்க. ஓகே, முதல் படி எடுத்து வச்சாச்சு. வாங்க ஏறுவோம். கடைசியாக திருப்பதி படிக்கட்டு ஏறுறது. இப்போ மலேசியா வந்து முருகர் படிக்கட்டை ஏறிட்டுருக்கோம். ரொம்ப டீப்பாக போகுதுங்க. திங்க் மேலே நல்லா கொஞ்சம் சில்லுன்னு இருக்கும்னு நினைக்கிறேன். பக்தர்லாம் ஏறிட்டு. நான் வந்து ஷூ வந்து ரிமூவ் பண்ணல, அவங்ககிட்ட கேட்டேன். மேலே கூட ரிமூவ் பண்ணிக்கலாம்னு சொன்னாங்க. ஸோ பெட்டர் மேலேயே ரிமூவ் பண்ணிக்கலாம், ஏன்னா வெதர் ரொம்ப ஹாட்டாக இருக்குது. ஐயோ, இதுக்கே மூச்சு வாங்குதுங்க. ஏறுவோம் ஏறுவோம். பயங்கரமாக மூச்சு வாங்குதுங்க. பார்த்தீங்களா, பாதி வழியை ஏறி வந்துட்டோம். ரொம்ப பாவம் பண்ணியிருக்கோம் போல். மூச்சாங்க, இன்னும் கொஞ்சம் தான் ஏறிடலாம். படி வேறு பார்த்தீங்கன்னா ரொம்ப குறுகலாக சின்னதாக இருக்குங்க. பாருங்களேன், பாதம் வந்து ஃபுல்லாக வைக்க முடியல. கொஞ்சம் பயமாக இருக்கும், ஸ்லிப்பான ரொம்ப கஷ்டம். பாதி தூரம் தாங்க ஏறி வந்திருக்கோம். பாதி மலேசியா எப்பயே தெரிஞ்சிட்ருக்கு. பயங்கரமாக மூச்சை வாங்கிட்டுருக்கு. இங்கே நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஜாலியாக விளையாடிட்டு இருக்காங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஐயோ, இன்னும் ஏறணுமா? பார்த்தீங்களா, ஜம்முன்னு சாப்பிட்ருக்கோம். முடியல, மூச்சு வாங்குது. பட் ஏறிடும். அவ்வளோ பாவம் பண்ணியிருக்கோம் போல், ஏற முடியாமல் இருக்கு. பார்த்தீங்களா, வந்துட்டோம் வந்து விட்டோம். இன்னும் 2 கலர் தான் இருக்குது. ஏறிடலாம். வாவ், சூப்பராக இருக்குங்க.
தொகையை பார்த்தீங்களா, ஃபர்ஸ்ட் டைம் இதுக்குள்ளே வந்திருக்கோம். சூப்பராக இருக்குது, பயங்கர மூச்சாங்குது. அப்படியே மலையை குடைஞ்சி எப்படி பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா. இன்னும் படியா பார்த்தீங்களா, இன்னொரு படி ஏறுது, அதுவும் ஏறிடும். இனிய தைப்பூச நல்வாழ்த்துக்கள். தைப்பூசெல்லாம் வந்து அவ்வளோதான் போல. பார்க்க பயமாக இருக்குங்க, எப்படி குறைஞ்சிருக்காங்க பாருங்க. குறைஞ்சிருக்காங்களா இல்லை மழையே இப்படியான்றது. இந்த கோவில்லாம் பார்க்கும்போது ஏதோ நம்ம ஊரில் இருக்கிற ஃபீலுங்க, ஃபாரினில் இருக்கிற மாதிரி தெரியல. அப்படியே லைட்ஸ்லாம் போட்டு செம்மையாக இருக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டு மேலே வந்துடுங்க, வாங்க கோவிலுக்குள்ளே போயிடலாம். அப்படியே வந்து அடியை எடுத்து வச்சுட்டு முதல்ல அப்படி அடிச்சுட்டு வெளில போகலாம். ஓகேங்களா, நம்ம அடித்து அவங்க அடிப்பாங்க. இதுதான் யார் அடித்தாலும் அப்படியே அதை ஃபாலோ பண்ணிட்டு வருவாங்க. அப்படியே நம்ம ஊர் ஃபீல் தாங்க. பக்த கோடிகள்லாம் கீழே உட்காந்துட்டு இருக்காங்க. ஃபாரினர் நம்ம காஸ்டியூமில் போகிறோம், வேஷ்டி கட்டிக்கிட்டு. அடுத்த மலையை நம்ம ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோங்க, அங்கே போகலாம். இதுவும் கொஞ்சம் குறுகலாக தான் இருக்குது. சைடு வெயில் வர ரொம்ப அதிகமாக இருக்குங்க. கொஞ்சம் தூரம் தான், ஏறிடலாம். ஃபைனலி மேலே வந்துட்டோம். ஃபைனலாக நம்ம ட்ரிப்பை வந்து முடிச்சிட்டோங்க. முடிச்சிட்டுக்கு பேக் டு சிங்கப்பூர் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ டைம் பார்த்திங்கன்னா 3:30 மணி. ட்ராவல் ஹவர்ஸ் பார்த்திங்கன்னா 5.35 hours காட்டுது. கிலோமீட்டர்ஸ் ஆல்மோஸ்ட் 350 kilometers. செம்ம டிராஃபிக்னு வர காட்டுது. பார்ப்போம் நம்ம லக் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இங்கே ஓட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. ஒரு சின்ன ட்ராக் மாறினாலும் பார்த்தீங்கன்னா அப்படி இங்கே போயிடுது, இல்லை மேலே போகுது, பார்த்து ஓட்ட வேண்டியதாக இருக்குது மேப்பை. ஆக்சுவலாக ஒரு 2 வாட்டி பார்த்தீங்கன்னா வேறு ட்ராக் மாறி போயிட்டு சுற்றி வந்துட்டேன். அப்புறம் கொஞ்சம் மேப்பை பார்த்து ஓகே அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி போய் சேர்ந்துட்டேன். ஃபைனலாக சிங்கப்பூர் போகிறோம், நல்லா ஒரு ரெஸ்ட் எடுக்கிறோம். இந்த ட்ராவல் எக்ஸ்பென்ஸை நான் வந்து எண்ட் ஆஃப் த வீடியோ சொல்கிறேன் எவ்வளோ ஆச்சுன்னு. ஸோ தட் நீங்களும் ஒரு பிளான் பண்ணலாம், எப்படி ஒரு கம்ஃபர்டபுள் ட்ராவல் பண்ணி வரலான்ட்டு. பட்ஜெட் ட்ராவல் இல்லை, பிகாஸ் நான் வந்து காரை ஹையர் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா ரிலாக்ஸாக வரலான்ட்டு வந்துடுறேன். வெதர் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாட்டாக தாங்க இருக்குது. கென்திங்கில் லைட்டாக ஒரு தூரல் இருந்தது, வெதரும் கொஞ்சம் கூலாச்சு. பட் அகெயின் செம்ம ஹாட்டாக தான் இருந்தது. இப்போயும் பார்த்திங்கன்னா வெதர் செம்ம ஹாட்டாக தான் இருக்குது. பட் ஓகே, நம்ம ஊர் வெதருக்கு இப்படி தான் இருக்கும். சென்னையில் இருந்தால் அவங்களுக்கு தெரியும் வெதர் எப்படி இருக்கும், அதே போல் தான் இங்கேயும் இருக்குது. மலேசியா வந்து நீங்கள் பிளான் பண்ணலாம். என்னோட சஜஷன் கேட்டிங்கன்னா கொஞ்சம் லிவிங் காஸ்ட் வந்து அதிகமாக தான் இருக்குது. நீங்கள் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் ஏர்லியராக பிளான் பண்ணிங்கன்னா கொஞ்சம் பட்ஜெட்டை வந்து நம்ம சேவ் பண்ணலாம். அங்கே பார்த்தீங்களா எல்லாமே ஹைரைஸ் பில்டிங் தாங்க. கோலாலம்பூரை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் ஆஃப் த பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹைரைஸ் பில்டிங் தான். நேற்று ஹரிராயன்றதுனால நிறைய இடத்துல செம்ம க்ரௌடு. ட்வின் டவர்ஸ்லாம் பார்க்கணுமே, அப்பா அவ்வளோ க்ரௌடு. நான் அதனால் என்ன பண்ணேன், காரை வந்து ஹோட்டல்லையே போட்டுட்டு அங்கேருந்து டாக்ஸி எடுத்துகிட்டு போயிட்டேன். பிகாஸ் எனக்கு நல்லாவே தெரியும் செம்ம டிராஃபிக்காக இருக்கும்ன்ட்டு. இந்த டோல்கேட்டு தாங்க செம்ம கடுப்பாக இருக்குது. எங்கே பார்த்தாலும் டோல்கேட் தான். இங்கே எவ்வளோ டெபிட் பண்ண போகிறான்னு பார்த்தீங்கன்னா டச் அண்ட் கோ கார்டு இருக்குது. அண்ட் மோரோவர் நீங்கள் வீசா கார்டு வச்சும் பண்ணலாம். உங்கள்கிட்ட ஒரு இன்டர்நேஷ்னல் வீசா கார்டு இருக்குது, கிரெடிட் கார்டு இருக்குது அப்படின்னா அதை வச்சு நீங்கள் டேப் பண்ணலாம். வழக்கம் போல்
நம்ம கார்டை எடுத்தாச்சு. அதை வந்து இங்கே இருக்குது பார்த்தீங்களா, டச் அண்ட் கோன்னு இங்கே டேப் பண்ணிங்கன்னா அங்கே அவங்களுக்கு தெரியும் RM350 வந்து டெபிட் ஆகிடுச்சு. கேட்டும் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. அவ்வளோதான். நான் சொன்ன மாதிரி அகெயின் நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா இங்கே ஃபாஸ்டாக் இருக்கும், அப்படியே அதை ரீசார்ஜ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். பட் இந்த ஊரில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மேபி அந்த ஒரு RFID சம்திங் இருக்குது, அதில் இருக்கான்னு தெரியல, நம்ம அதை யூஸ் பண்ணதில்லை. டூரிஸ்ட் நம்ம மாதிரி ரெண்டல் கார் எடுத்தோம் அப்படின்னா அந்த டச் அண்ட் கோ இருக்கிறது ரொம்ப நல்லது. ஓகே மக்களே, இதோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா ஓவராலாக எனக்கு வந்து 300 வெள்ளி ஆச்சுங்க. நம்ம ஊர் காசுபடி பார்த்தீங்கன்னா 22,220 ரூபா ஆச்சு. ஓகேங்க, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, எதனா டீட்டெயில்ஸ் வேணா கமெண்ட் பண்ணுங்க. வேற யாருக்குன்னா இந்த வீடியோஸ் தேவைப்படுது அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க.